ஹலோ கைஸ், இப்போ பார்க்க போகிற டாபிக் கன்சூமர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ கன்சூமர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்னா என்னன்னா, கன்சூமர் எப்படி டிசிஷன் மேக் பண்ணுறாங்க, ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன ஸ்டெப் இருக்குது, அவங்க எப்படி டிசிஷன் எடுத்தாங்க அந்த பொருளை வாங்கதான் நம்ம சொல்லிட்டு அதான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மெயின் கான்செப்ட் கன்சூமர் பிஹேவியர். ஓகேங்களா? இது முக்கியமான கான்செப்ட். இது வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் கன்சூமர் பிஹேவியரில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ரெக்கக்னேஷன். ஓகேங்களா? ஸோ அது ப்ராப்ளம் ரெக்கக்னேஷன் என்னன்னா, இப்போ ஒரு பொருளை வந்து வாங்க போகிறாங்க, அந்த பொருளை வந்து நான் ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும், அந்த ப்ராப்ளம் ரெக்கக்னேஷன் இருக்குல்ல. இப்போ ஒரு திங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லேப்டாப் வேணும்னா, அந்த லேப்டாப் வந்து எனக்கு வேணும். நான் மொபைல்லே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், எல்லா ஃபைலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஒய் இன்னும் லேப்டாப் எனக்கு எதுக்கு லேப்டாப் தேவைன்னா, எதுக்கு தேவை நான் ஃபஸ்ட்டு எனக்கு கேட்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேங்களா? எதுக்கு எனக்கு தேவை? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அகாடமிக் பர்பஸ்க்காக இருக்கலாம், இல்லை வேறு எதாவது ஒர்க்காக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ திங்ஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் ரெக்கக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்துல வந்து ப்ராப்ளம் ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த பொருள் நமக்கு தேவையான்னு யோசிக்கிறது அந்த ப்ராப்ளம் ரெக்கக்னைஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்ம ஒரு பொருள் வாங்க முடிவு பண்ணலாம், அந்த பொருள் நமக்கு தேவையா, எதுக்கு தேவை, எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் ப்ராப்ளம் ரெக்கக்னேஷன். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சர்ச். ஸோ இன்ஃபர்மேஷன் சர்ச் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் இப்போ நான் வாங்க போகிற முடிவு வச்சுன்னா அந்த பொருளை வந்து இன்ஃபர்மேஷன், அது எத்தனை டைப் இருக்குது, என்னென்ன வகை இருக்குது. ஓகேங்களா? இப்போ லேப்டாப்லேயே வந்து அதில் என்னென்ன இருக்குது, அதில் பேட்டரி என்ன எவ்வளோ இருக்குது, எப்படி பேட்டரியை வந்து அதை மெஷர் பண்ணுறாங்க, ப்ராசஸர் எப்படி மெஷர் பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸர் பெஸ்ட்டாக இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் ப்ராசஸர் இருக்குது, என்ன எத்தனை ஜென்ரேஷன் ப்ராசஸர் இருக்குது, டிஸ்பிளே அந்த மாதிரி டைப்பில் இருக்குது, கேமரா இருக்கா, கீபோர்டு எந்த டைப்பில் இருக்குது. ஸோ இவ்வளோ டைப் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து அதில் நிறைய இருக்குது. ஓகே, லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, சர்ச் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லேப்டாப்னா அது அதோட பேசிக் தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் இன்ஃபர்மேஷன் பண்ணி. ஓகேங்களா? அதை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள்லாம், டிஸ்பிளே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி தெரிஞ்ச நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவலுவேஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ நம்ம லேப்டாப் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி எவலுவேஷன் ஆல்டர்னேட்டிவ் வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட பட்ஜெட் இப்போ 25K, 25K கூட மட்டும் எத்தனை லேப்டாப் அவைலபிள் இருக்குது, எல்லா லேப்டாப் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எல்லா லேப்டாப் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அங்கே வந்து நமக்கு வி ஹேவ் டு ஃபைண்ட் தட். ஓகேங்களா? இப்போ வந்து பிராண்ட் ஏல ஒன்று, பிராண்ட் பியில் ஒன்று, பிராண்ட் சியில் ஒன்று, பிராண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகே, இது பெஸ்ட்டாக இருக்கா, இது பெஸ்ட்டாக இருக்குன்னு யோசிக்கிறோம். இட் மே டேக்ஸ் டைம், கண்டிப்பாக கொஞ்சம் டைம் டேக் பண்ணோம். ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோம். இது ஓகே, இந்த ப்ராடக்ட் ஓகேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இந்த பர்ச்சேஸ் டிசிஷன் ப்ராசஸ். இந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதை கம்பேர் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் டிசிஷன் மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இதை இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எந்த மாதிரி ஆன்லைனில் வாங்குறோம், ஆஃப்லைனில் வாங்குறோம் முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு பேமெண்ட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொருள் நம்ம வாங்கிடுவோம். ஓகேங்களா? பொருளை வாங்கிட்ட அப்புறம் அந்த பொருள் எப்படி இருக்குது, சாட்டிஸ்ஃபை பொருளை வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடா, அந்த பொருள் வந்து கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கா, அந்த பொருளை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணலாமா, இல்லை அந்த பொருள் வந்து எவ்வளோ ஹவு குட் திஸ் பொருள், அந்த பொருள் வந்து எவ்வளோ குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரெப்யூ அந்த ஒரு இமேஜ் வரும் இல்லைங்களா, அந்த பிராண்டை பற்றின ஒரு நாலேஜ், அந்த பொருளை யூஸ் பண்ண பற்றின நாலேஜ். ஸோ அதுதான் வந்து அந்த போஸ்ட் பர்ச்சேஸ் எவலுவேஷன். அந்த பொருளை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த போஸ்ட் பர்ச்சேஸ் எவலுவேஷன் தான். ஓகேங்களா? இதை பொறுத்து தான் அந்த பிராண்டை பற்றி நல்லா சொல்கிறதா, அதாவது பாசிட்டிவ் ஓடாக பார்த்தா இல்லை நெகட்டிவ் ஓடாக பார்த்தா சொல்ல பார்த்தா இதுக்கு பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் இதுதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அடுத்த வீடியோ மீட் பொறுத்து உங்களுக்கு பாலாம்.